தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கான வழிபாட்டு முறையை கொண்ட மாதங்கள். நம் முன்னோர்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வழிபடும் முறையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே வழிபாட்டு முறையை நாமும் இன்று கடைபிடித்து வருகிறோம். அந்த வகையில் தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாதம் மிகவும் சக்தி வாய்ந்த மாதமாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த மாதத்தில்தான் மாகாளி அமாவாசை, முன்னோர்களை நாம் வணங்கும் மாதமாகவும், பெருமாளை இந்த மாதம் முழுவதும் கோவிந்தா என்ற இந்த நாமத்தை சொல்லி வழிபடும் மாதமாகவும், முப்பெரும் தேவியரை வணங்கும் நவராத்திரி குழு வைத்து எல்லா உயிர்களும் போற்றப்படுகின்ற மாதமாகவும் அமைந்துள்ள இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை நினைத்து விரதமிருந்து வழிபடும் போது அந்த பெருமாள் நாம் வாழ்க்கையில் செல்வ செழிப்பில் உயர்ந்த நிலையை அடையச் செய்வார் என்பதில் புதன்கிழமை புரட்டாசி மாதம் பிறப்பதால் பெருமாளுக்கு உகந்த நாள் புதன்கிழமை அன்று ஏகாதசி திதி இருப்பதால் புரட்டாசி விரதம் இருப்பவர்கள் இந்த மாதம் முழுவதும் திருப்பதி பெருமாளை நினைத்து சொல்ல வேண்டிய மந்திரம். இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை கடன் பிரச்சனை, பண கஷ்டம். ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினா அந்த தொழிலில் தடை, வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாத அந்த வியாபாரம் அப்படியே கடன் வாங்கி அந்த கடனால் நம்ம அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும். இது போன்ற பிரச்சனைகள் நாம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தெய்வத்திடம் முறையிடும் போது அந்த தெய்வங்கள் நமக்கு ஒரு நல்ல வழியையும் அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு வழியையும் நமக்கு காட்டுவார்கள். அந்த வகையில் இந்த மாதத்தில் பெருமாளை நீங்கள் முழு மனதோடு நினைத்து அவரை உங்கள் மனதில் முன்னிறுத்தி வழிபாடு இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடும் போது நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை நிச்சயம் பெருமாள் கொடுப்பார். இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை நிறுத்தி மாதம் முழுவதும் காய்கறிகளை சாப்பிடுவதால் நோய் நொடிகளிலிருந்து இந்த மாதத்தில் நம்மை காத்துக்கொள்ள அசைவத்தை நாம் தவிர்க்க வேண்டும். பெருமாள் படத்திற்கு முன்பு நெய் தீபத்தை ஏற்றிவிட்டு உங்கள் பிரார்த்தனை எதுவோ அதை மனமுருக சொல்லுங்கள். பண கஷ்டம், கடன் பிரச்சனை சீக்கிரமாக அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை பெருமாளிடம் வையுங்கள். மகாலட்சுமி தாயாரிடம் முறையிடுங்கள். இந்த மந்திரத்தை தினமும் 3 முறை அல்லது 27 முறை அல்லது 108 முறை உங்கள் நேரத்திற்கு தகுந்தபடி சொல்லுங்கள். ஓம் கோவிந்தா முகுந்தா போற்றி, ஓம் திருமகள் மணாலா போற்றி, ஓம் ஹரி ஹரி நமோ நாராயணா போற்றி. பெருமாளை நினைத்து நம் கண் முன்னே பெருமாளை கொண்டு வந்து இந்த 3 வரி மந்திரங்களை நீங்கள் சொல்லும் பொழுது செல்வ செழிப்பில் உயர்ந்த நிலையை நீங்கள் அடையலாம். நீங்கள் வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அமையும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். செய்யும் வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். சம்பள உயர்வு உண்டாகும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நலன்களையும் கொடுக்க பெருமாள் காத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்தால் நம் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பார்கள். தினமும் வழிபாட்டிற்கு துளசி தீர்த்தத்தை வைத்து வழிபாடு செய்து நம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அருந்த கொடுக்க வேண்டும். பெருமாள் கோயிலுக்கு செல்லும்போது ஏதாவது ஒரு பொருளை பெருமாள் கோயிலுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இந்த தானமான பொருள் நாம் பெருமாளுக்கு இந்த மாதத்தில் கொடுத்தோம் என்றால் கோடி கடனும் அடையும் என்பார்கள். உங்களால் முடிந்த பொருட்களை கொடுக்கலாம். நெய் வாங்கி கொடுக்கலாம். மஞ்சள், குங்குமம், சந்தனம் இது போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். ஊதுபத்தி வாங்கி கொடுக்கலாம். மலர்களை நாம் வாங்கி கொண்டு பெருமாளுக்கு கொடுக்கலாம். இது போன்ற விஷயங்கள் நாம் செய்வதால் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் காக்கும் தெய்வமான விஷ்ணு பகவான் நிச்சயம் நம்மளை காப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.